கிரெடிட் பியில் 11,000 ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி, ஸோ எவ்வளோ மாதம் வந்து டைம் வந்து கொடுக்குறாங்க, என்னென்ன ப்ராசஸ்ஸு இப்போ லைவாக வந்து பார்த்துடலாம். இப்போ கிரெடிட் பி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதில் 11,000 ரூபா பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி பர்சனல் லோனுன்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க. அதில் கெட் நோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஅப்லோடு கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ கண்டினியூங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் வந்து கண்டினியூன்னு சொல்லி கேட்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேப்பர்லெஸ் ஆதார் வியா டிஜிலாக்கர்னு இருக்கும். இதில் பேப்பர்லெஸ் ஆதார் எதுனாலுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஜிலாக்கரில் வந்து லிங்க் பண்ணி வச்சுருந்தா கூட நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோங்க. நான் டிஜிலாக்கரே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சைன் இன் டு டிஜிலாக்கர்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டேன் ஆன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ அலோன்னு சொல்லி கேட்கும், லொக்கேஷன் அலோவ் பண்ணிடுங்க. மறுபடியும் வந்து சைன் இன் டு டிஜிலாக்கர்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது அந்த கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போது உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டை வந்து ரிசீவ் ஆகும். அதை வந்து இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கண்டினியூன்னு சொல்லியிருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிருச்சு. இப்போ கண்டினியூ கொடுத்துக்கலாம். இப்போ வந்து 6 டிஜிட் செக்யூரிட்டி பின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வந்து டிஜிலாக்கரில் 6 டிஜிட் செக்யூரிட்டி பின்னை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. கண்டினியூன்னு சொல்லி கொடுத்துருங்க. அதை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுடைய ஆதார் கார்டு கேட்கும். ஸோ ஆதார் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய அட்ரஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். அதை வந்து கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூன்னு சொல்லி கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து டைப் ஆஃப் ரிஜிஸ்டர்னு சொல்லி கேட்கும். இதை வந்து நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்களா, சொந்த வீட்டில் இருக்கீங்களா, இல்லை ஆஃபீஸில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு சொல்லி கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி எடுக்க சொல்லும். ஒரு செல்ஃபி மட்டும் ஒன்று எடுத்துருங்க. ப்ரொசீட் டு டேக் செல்ஃபின்ற இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டீட்டெயில்ஸை வந்து வெரிஃபை பண்ணோம். ஸோ வெரிஃபை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு லோன் எலிஜிபிலிட்டி வந்து இப்போ காமிக்கும். நம்மளுடைய அந்த 11,000 ரூபா லோன் வந்து அப்ளை பண்ணோம். அந்த லோனுக்கான எலிஜிபிலிட்டி இப்போ நமக்கு வந்து காமிச்சிரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபை பண்ணியாச்சுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும், ரிசீவ் ஆகும் இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 11,000 ரூபா லோனுன்னு இருக்கும். இதை வந்து கெட் நோங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா கெட் நோங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழே கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டால்மெண்ட்டு 5 மாதம் வந்து காமிக்குது. அதாவது கால அளவுகள் பார்த்தீங்கன்னா 5 மாதம் வந்து டைம் வந்து கொடுக்குறாங்க இந்த லோன் கட்டுறதுக்கு. ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 2,367 ரூபா வந்து நாம் இஎம்ஐயாக வந்து கட்டணும். அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா 5 மந்த்ஸ் வந்து டைம் கொடுக்குறாங்க. இதில் நமக்கு 835 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போடுறாங்க. 11,000 ரூபா லோனுக்கு 11,835 ரூபா இன்ட்ரெஸ்ட்டாக போடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியூ சம்மரி அண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லி இதை கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணி நம்ம எவ்வளோ சார்ஜஸ் வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 838 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. அதே மாதிரி ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 29.95% பைசா. அதே மாதிரி ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் பார்த்தீங்கன்னா 68.19%. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 129 ரூபா வந்து இதில் போடுறாங்க. அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 811 ரூபா வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து போடுறாங்க. நமக்கு 25 ரூபா டிஸ்கவுண்ட் போக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 155 ரூபா. லோன் டாக்குமெண்ட் ஃபீ பார்த்தீங்கன்னா அது ஒரு 20. கிரெடிட் ஸ்கோர் ரிப்போர்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு 50. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய்க்கு 9,835 ரூபா வந்து எனக்கு அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும்.
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்சூரன்ஸாக பார்த்தீங்கன்னா அதுக்கு 129 ரூபா வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த இன்சூரன்ஸ் வேண்டான்னா விட்டுறலாம், இதை வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கெட் மை கிரெடிட் ஸ்கோர் ரிப்போர்ட்டுன்னு இருக்கும், இதில் 15 இருக்கும், இதையும் வந்து எடுத்து விட்ருங்க. இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9994 ரூபா வந்து ஏறுது. அதாவது 1006 ரூபா கிட்ட நமக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் அது இதுன்னு சொல்லி போட்டு நமக்கு எடுத்துகிறாங்க, ஜிஎஸ்டி அது இதுன்ட்டு. இப்போ வந்து வியூ ரீபேமெண்ட் ஸ்கெடியூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அப்ளை கூப்பன் கோட் ஃபார் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருந்தால் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்ளை பாயிண்ட்ஸுங்கிற அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா 10,037 ரூபா கிட்ட வந்து நமக்கு ஏறுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதாவது ஒரு 1800 ரூபா வந்து நான் கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது 5 மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து. இப்போ வியூ ரீபேமெண்ட் ஸ்கெடியூல் இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு இதில் வந்து டிஸ்பிளே வந்து காமிக்கும். ஃபஸ்ட்டு மாதம் பார்த்தீங்கன்னா 2367, செகண்ட் மாதம் 2367, தேர்டும் அதே தான், ஃபோர்த்தும் அதே தான், 5ஆவது மாதம் மட்டும் 2370. இப்போ கண்டினியூங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இஎம்ஐ பவுன்ஸ் சார்ஜ்னு சொல்லி கேட்கும். 500 ரூபா, அதாவது நீங்கள் லேட் பேமெண்ட்டாக கட்டினீங்கன்னா 500 ரூபா வந்து பவுன்ஸ் சார்ஜாக வந்து இதில் போடுவாங்கன்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. அதேமாதிரி பெனால்ட்டி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 36% பெனால்ட்டி சார்ஜஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓகேன்னா கண்டினியூன்னு சொல்லி கிளிக் பண்ணிடுங்க. இப்போ லோன் பர்பஸ்ன்னு இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், உங்களுக்கு எந்த எக்ஸ்பென்சஸோ அதேமாதிரி வெட்டிங் எஜுகேஷன், ஷாப்பிங், ஸோ எந்த எக்ஸ்பென்சஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. எனக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அதனால் நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கண்டினியூங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து எனக்கு 2 பேங்க் வந்து அவைலபிளாக இருக்குது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், சென்ட்ரல் பேங்க்கு. ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்து நான் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லைனா வந்து நீங்கள் வேறு எதுவும் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணணுன்னா ஆட் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வேறு பேங்க் அக்கௌண்ட்டை, இதில் கிரெடிட் ஆகாமல் வேணான்னா. இப்போ வந்து கண்டினியூங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மறுபடியும் வந்து கண்டினியூங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. டிஜிட்டல் சைன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு கிரெடிட் ஸ்கோருங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்குது. எனக்கு 600 கிட்ட தான் இருக்குது கிரெடிட் ஸ்கோரு. இதில் வந்து எனக்கு லோன் லாஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து அப்ரூவல் ஆக போகுது. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், லைவாகவே காமிக்கிறேன். கண்டினியூ டு சைன் லோன் டாக்குமெண்ட்டுன்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் வந்து கண்டினியூங்கிறது இருக்கும், இதெல்லாம் வந்து படித்து பார்த்துக்கங்க. மறுபடியும் வந்து கண்டினியூங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போது கிரெடிட் பில்லை ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆகும், அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. இப்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு டேக் செல்ஃபின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போது நம்மளுடைய டீட்டெயில்ஸை வந்து ஃபெச் பண்ணும், கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போது கரெக்டாக 1/4 மணி நேரத்துலேயே நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து 10,037 ரூபா வந்து அந்த 11,000க்கு லோன் அமௌண்ட்டை வந்து கிரெடிட் ஆயிரும். இப்போ கண்டினியூங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ என்னுடைய சிபில் ஸ்கோர் வந்து ரொம்பவே வந்து லோ தான், ஆனால் எனக்கு இப்போது லோன் அப்ரூவ் ஆயிருச்சு. உங்களுக்கும் சிபில் ஸ்கோர் வந்து லோவாக இருந்தாலும் பரவாயில்ல, 600 சில்லறை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த கிரெடிட் பில்லை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆனால் லோன் ரீபேமெண்ட் பிஹேவியரை வச்சு தான் வந்து கொடுப்பாங்க. நான் கிரெடிட் பில்லில் லோன் அப்ளை பண்ணியே பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ எனக்கே வந்து இப்போ தான் வந்து கிடச்சிது. எனக்கு வந்து கொஞ்சம் டீஃபால்ட்டாக இருந்தது அந்த கிரெடிட் ஸ்கோரு. ஸோ இந்த மாதிரி லோன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நீங்கள் கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கிரெடிட் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அடுத்தடுத்த லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகமாகும். ஒரு பேங்கிங்கில் நீங்கள் லோன் ட்ரை பண்ணாலுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் லோன் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரும் ஏறும், லோனும் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் எந்த லோன் போட்டாலுமே உடனடியாக வந்து அப்ரூவல் ஆகும். ஒரு 5 lakhsக்கு வந்து லோன் போடுறீங்க, உடனடியாக வந்து அப்ரூவல் ஆகும். இப்போ எனக்கு கிரெடிட் பில்லேருந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணி விட்டாங்க, இந்த லோன் அமௌண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 10,037 ரூபா வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் கிரெடிட் பில்லில் லோன் அப்ளை பண்ணுறது. இப்போ ரீபேமெண்ட் சார்ட்டும் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 விதமாக ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம். மந்த்லி ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4 க்ளோஸ் பண்ணியும் வந்து நாம் ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நன்றி.